கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே அழைப்பும் கிறிஸ்தவரும் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். தேவ மனிதனாகிய தேவானை கல்லெறிந்து கொன்ற பிற்பாடு, தேவானுடைய மரணத்திற்கு பிற்பாடு சீசர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். விசுவாசிகளுக்குள்ளே கலக்கம், சீசர்களுக்குள்ளே கலக்கம் உண்டாகிறது. எல்லாரும் சிதறை போகிறார்கள். அப்படி சிதறை போகும் பொழுது ஒரு சிறு கூட்டம் அந்தியோகிய பட்டணத்தில் போய் ஜெபம் பண்ணி போதகம் பண்ணி உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த அந்தியோகிய பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு முதலாக சீசர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கப்பட்டது என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இங்கே தான் முதலாக வழங்கப்படுகிறது. அதற்கு முன்பதாகவே சீடர்கள், சகோதரன்மார்கள், பரிசுத்தவான்கள் இப்படி தான் அழைக்கப்பட்டாங்க. சீசர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க, பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டாங்க, சகோதரன் என்று அழைக்கப்பட்டாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவன் அழைக்கப்பட்டாங்க. அந்தியோகிய பட்டணத்தில் தான் முதலாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அப்போ கிறிஸ்துவர் என்கிற பெயர் புதிய ஏற்பாட்டில் 3 இடத்தில் வருகிறது. ஒன்று, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26 கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அங்கே வருகிறது. அதே போல அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அகிரிப்பா ராஜா சொல்லுகிறார், கொஞ்சம் குறையும் என்னை கிறிஸ்துவனாக நீ சம்மதிக்க பண்ணுகிறாய். அப்போ கிறிஸ்துவன் என்கிற வார்த்தை அங்கே வருகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்த கடவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ என் கண்பானவர்களே, முதலாக அந்தியோகிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாச மக்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அதற்கு பிற்பாடு உலகமெங்கிலும் வாழக்கூடிய இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்துவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. இந்த கிறிஸ்துவர்கள் என்கிற பெயரை இன்றைக்கு அநேகர் ஏளனமாக பார்க்கிறாங்க, நகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், தூஷிக்கிறார்கள். அதை குறித்து நம்ம வருத்தப்பட தேவையில்லை. நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு காரியம், சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்போ என் கண்பானவர்களே, நாம் கிறிஸ்துவர்களாக வாழும்படி, கிறிஸ்துவின் உடையவர்களாக வாழும்படி நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலை பொழுதிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே சந்தோஷப்பட்டாலும் ஒரு காரியத்திலே நாம் வருத்தப்பட வேண்டும். என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்த எந்த சுபாவங்களும், கிறிஸ்துவுக்குள் இருந்த எந்த குணாதிசயங்களும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதில்லை. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்த சுபாவங்களோ, குணாதிசயங்களோ, அவருக்குள் இருந்த தியாகங்களோ, அவருக்குள் இருந்த அர்ப்பணிப்புகளோ நம்முடைய ஜீவிதத்தில் அநேக முறை இல்லாமல் சென்று விடுகிறது. அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அவரை போலவே வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போலவே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவர் என்று அழைக்கப்படுவது சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம்தான். ஆனால் இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், வெறும் பெயரளவிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதை மாத்திரம் அதோடு நாம் நின்று விடாமல் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாம் விரும்ப வேண்டும். நம்ம அப்படின்னு இந்த காலை பொழுதிலே நாம் சிந்தித்து வருகிறோம். அப்போது இந்த காலை பொழுதிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் சுபாவங்கள் வெளிப்படணும். கிறிஸ்துவின் சுபாவங்கள்
நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அது நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நமக்குள்ளே கிறிஸ்துவின் சுபாவங்கள் இருக்கிறதா அப்படின்னு இந்த காலை பொழுதிலே சிந்திக்க வேண்டும். மாம்சத்தின் சுபாவங்கள் இல்லாமல் ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவை போல நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்பட்டு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்கள், திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இந்த காலை பொழுதிலே இயேசுவுக்குள் இருந்த சுபாவங்கள், கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை இந்த காலை பொழுதில் நம்மில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் கிறிஸ்துவை போல் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் யாவரிடத்திலும் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே சந்தோஷப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்தது ஒரு காரியம், அவர் யாவரையும் நேசிக்கிறவராய் இருந்தார். சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் கிறிஸ்துவை போல் பிறரை நேசிக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல நட்பண்புகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த உலக வாழ்க்கையில கவனித்து பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே நிறைய நட்பண்புகள், நல்ல காரியங்கள் அவருக்குள் இருந்தது. நன்மைகளை செய்தார், தான தர்மங்களை செய்தார், சுகமாக்கினார், ஆரோக்கியப்படுத்தினார், உபதேசம் பண்ணினார், அநேகரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். அவருக்குள் அநேக நட்பண்புகள் இருந்தது. அப்போ தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நட்பண்புகள் இருக்கிறதா என்பதையும் இந்த காலை பொழுதிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல தியாகம் உள்ளவங்களா இருக்கிறோமா என்பதை சிந்திக்கணும். கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல அர்ப்பணிக்கிற பழக்கம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக 100% பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அவரை போல நமக்குள்ளே தியாகங்கள் வெளிப்படுகிறதா? அவரை போல அர்ப்பணிப்புகள் வெளிப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பருமையான இந்த காலை பொழுதிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சிந்தையில், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செயல்களில், நம்முடைய நடக்கைகளிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்காவிட்டால் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ பெயரளவிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதை விட கிறிஸ்துவை போல சுபாவங்களும் நட்பண்புகளும் தியாகங்களும் அர்ப்பணிப்புகள் இருக்கும் என்று சொன்னால் அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அது மிகுந்த உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவர்களாக வாழ்வதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்போ அந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உலகம் நம்மை பார்க்குது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுனாலே நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது போல நீங்கள் அநேகருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான இந்த காலை பொழுதிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட நாம் உலகத்திற்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாவரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணமாய் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருக்குள் இருந்த சிந்தை சுபாவங்கள் உங்களுக்குள் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவது மட்டும் நம்முடைய அழைப்பல்ல, கிறிஸ்தவர்களாக வாழ்வது நம்முடைய அழைப்பாக, கிறிஸ்துவ வாழ்வியல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. அப்ப நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டாலும் ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டாலும் இந்த காலை பொழுதிலே நாங்கள் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல சிந்திக்க, உம்மை போல பார்க்க, உம்மை போல பேச, உம்மை போல நடக்க, உம்மை போல பிறனை நேசிக்க, உம்மை போல அர்ப்பணிக்க, உம்மை போல தியாகம் பண்ண, உம்மை போல கனிகளை வெளிப்படுத்த, உம்மை போல பிரகாசிக்க, உம்மை போல வெளிச்சம் கொடுக்க அப்பா ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். பெயரளவில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறதை விட அப்போ வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக ஜீவிப்பதற்கு ஆண்டவரே உதவி செய்யும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. திடப்படுத்தும், பலப்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.